ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்தாச்சு. தண்ணிய பார்த்தா நியூ ஐலாண்ட் மாதிரி இருக்கு, பக்கவா இருக்குல்ல. சரி வாங்க உள்ள போலாம். பக்கவா இருக்குடா. இவ்வளவு நாள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இவ்வளவு நேரம் தேடினதுக்கு ஒத்து. இவ்வளவு நாள் திருவண்ணாமலை இருந்து இத வந்துட்டோமே. இந்த பிளேஸ் எப்படி நம்ம கல்ல மாட்டாம இருந்துச்சு தெரியல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்பயே தனிங்க வீரானுங்க. பாத்து போங்க, அவ்வளவுதான். யாராவது செத்துட்டீங்கன்னா தூக்க போக முடியாது இந்த பாறையில. இப்படியா பாத்து இருங்கடா. நல்ல லொகேஷன். ஏதாவது ஷார்ட் பிலிம் ஏதாவது பண்ணா வச்சுங்களா, இந்த ரூட்ல வந்து எனக்கு வீந்திர போடுறாங்க. செம்மையா இருக்கு. வராதா தந்துவா. எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு சாங் ஞாபகம் வருது. அகிலம் எல்லாம் உமாச்சு, அந்த அம்மன் சாங் ஞாபகம் வருது. அந்த பாட்டு போட்டாலே வேற லெவல் ஆடலாம் போல, அந்த அளவு இருக்கு. இங்க வர்றாடே மூர்த்தி, இங்க பாரு லொகேஷன். அங்கவா எப்படி இருக்கு பாரு, ப்ளூ கலர்ல ஐலாண்ட் மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் போல, இளநீர் மாதிரி இருக்குது. இது பார்க்க போது 1001 அதுல பாப்பாங்கல்ல, அந்த மியூசிக் போடணும் போல இருக்கு. போட்டா வேற லெவல்ல இருக்கும். யாரும் குடிக்காதீங்க, குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உன்னதான் நான் சொல்றேன். போன பாரு, குடிக்க மாட்டான். திண்டுட்டான் அவன். திண்டுட்டான் அவன் திண்டுட்டாங்க. இப்ப குடிக்கிறவன கூட குடிக்கூடாதுன்னு சொல்றான் அவன். நல்ல பையன். போதுமா மூர்த்திய காசு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டான் போல. ஐயோ இதுவே என்னடா 2 கிலோமீட்டர். என்னடா இது, துணி எல்லாம் துணி எடுத்து வந்துட்டேன். நான் என்னடா பண்ணேன் இவ்வளவு நேரம்? உனக்கு குளிக்க தாண்டா கூப்பிட்டேன். இவங்க சொல்ல பெருந்தல இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்தானுங்களா வச்சுக்க, இந்த இடமே நாஸ்தி ஆயிடும். பாட்டுல ஷார்ப்பா இது இல்லையா? என்னடா இது? ஏங்க இங்க பாருங்களா, தண்ணி இளநீர் மாதிரி இருக்கு, பளபளன்னு இருக்கு அப்படியே கண்ணுக்கு. இது பிளேஸ் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில. எங்கடா இது? திருவண்ணாமலையில அகரத்துல பாறை உள்ள போனோம். கொஞ்சம் கஷ்டமான பிளேஸ் தான். லோக்கலை கேட்டா அவங்களே சொல்லுவாங்க, நாங்களே அப்படித்தான் கேட்டு வந்தோம். எல்லாரும் வாங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸ் யாருக்கு தெரியுமா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டிக்கு வராதீங்க. சர்பத் மாதிரி இருக்குங்க தண்ணி. சர்பத் மாதிரி இருக்குங்க தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சாச்சு. என்னடா குடிக்கடா துணி துவச்சுக்கிறானுங்க. குதிடா என்ன இவன் தனியா நின்னுங்கிறான்? என்னடா ஆச்சு உனக்கு? எல்லாம் வயசுல நீச்சல் கத்துக்குவாங்க, எல்லாம் கஷ்டப்படுவீங்க இவன மாதிரி. ஆனா உண்மையா சொல்ல போனா தண்ணி இனிப்பா இருக்குங்க, இளநீர் மாதிரி இருக்கு. சும்மா காமெடிக்கு இல்ல, உண்மையாதான். சந்திரபடி இங்கே குளிச்சிட்டு சரியா, அங்க வராது ஆயமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குளிச்சாச்சு. இப்ப எல்லாம் வர தட்சிணத்தை பாருங்களா, எல்லாம் துணி துவைச்சிட்டு ஜட்டியை கையில வச்சுன்னு வரானுங்க. எவன்டா எவன் ஜெட்ரா இது? ரிவ்யூ கேட்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிவ்யூ கேட்கலாம். சரி, குளிச்சது எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. என்னது சாலை? என்னடா சரி, நல்லா இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா வரும்போது செம்மையா இருக்கு. அப்படியே ப்ளூ கலர்ல அப்படியே பச்சை பச்சைல நல்லா இருக்கு. தண்ணி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நான் முனியசாமி காதுல குப்பாடு போட்டு கத்துனதும் காதுல விழல. விழலையே மாமா. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. எப்படி இருக்கு? குளிச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம்
கேள்வி கேடுறா வகையில நல்லா இருந்துச்சு தண்ணி செய்யுது. தண்ணி சூப்பரா இருக்கு. வந்ததுக்கு ஒத்தா இல்லையா? இவ்வளவு தூரம் வந்தது நல்லதா இருக்கு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட.